தாய் வீடு பிப்ரவரி 2026. ஆளுநர் போல்க் மட்டக்களப்புக்கு மேற்கொண்ட கன்னி பயணம். தமிழில் திருவேணி சங்கமம். குரல் தாய் வீடு செயற்கை நுண்ணறிவு. ஏப்ரல் 12. எங்களது மூட்டை முடிச்சுகள் முற்பகல் 4 மணிக்கு முதலே அனுப்பப்பட்டு விட்டன. 5:10 மணியளவில் ஆளுநர் பல்லக்கில் வர நாங்களும் கூடவே புறப்பட்டோம். நாங்கள் 6 மணியளவில் கட்டைப்பறிச்சான் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தோம். ஆறு அகலமாக இருந்தாலும் கால்நடையாக கடக்கக்கூடியதாக இருந்தது. மறுகரையில் கட்டைப்பறிச்சான் கிராமம் தெரிந்தது. இங்கிருந்து அடர்ந்த காட்டினூடாக நாங்கள் பள்ளி குடியிருப்பை அடைந்தோம். இங்கிருந்து சேறு நிறைந்த நெல்வயல்களூடாக தோப்பூருக்கு வந்தோம். அங்கிருந்து மணல் திட்டுகளையும் மோலியாறு என்ற ஆற்றையும் உலங்காலி வாவியின் ஒரு கிளை, சேறு நிறைந்த தரையையும் மற்றும் எதிர்பட்ட பாதையும் நடந்தும் குதிரையில் ஏறியும் கடந்து இலங்கை துறையை அடைந்தோம். காட்டினூடான பாதை தூய்மையாக இருந்தது. மண், களி, பாறை மற்றும் மணல் பாங்கு கொண்டதாக பல வகைகளில் காணப்பட்டது. எதிர்வந்த கிராமங்கள் நடுத்தர அளவில் இருந்தன. ஆளுநர் இந்த இடத்தில் ஒரு இரவு தங்கி போகலாம் என்றார். ஆயினும் எதிர்பாராத தாக்குதல்கள் நிகழ வாய்ப்பிருப்பதால் நாங்கள் அதை விரும்பவில்லை. அங்கிருந்த வாடி வீட்டிலும் தங்கவில்லை. இருள் கவிந்த பின்னர் கொள்ளைக்காரர்கள் திடீரென தாக்கலாம் என்பதால் நில ஒளியில் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். 3 சிறிய அருவிகளையும் சமதளமான நெல் வயல்களையும் கடந்த பின்னர் செடாராவியிலே என்ற இடத்தையும் கடந்து சுவாமி கோயிலை அல்லது வெறுகல் கோயிலை அடைந்தோம். அது கல்லால் கட்டப்பட்ட இந்து கோயிலாகும். பக்கத்திலிருந்த வெறுகல் கிராமத்துக்கு பிற்பகல் 1 மணி அளவில் வந்து சேர்ந்தோம். இங்கிருந்து ஆழமாகவும் வேகமாகவும் குறுகலாகவும் ஓடும் வெறுகல் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. இலங்கை துறையிலிருந்து படகுகள் வரும் வரையும் 2 மணித்தியாலங்கள் காத்திருந்தோம். இதற்கிடையில் எங்கள் மூட்டை முடிச்சுகளை சுமந்து கொண்டு குதிரைகள் நீந்தி கரையேறிவிட்டன. தூரத்தில் நாங்கள் கடக்க இருக்கும் அடர்ந்த காடு தெரிந்தது. காட்டிடையே யானை கூட்டம் ஒன்று வழிமறித்து நின்றிருந்தது. எங்கள் மேளக்காரர்கள் பறையடித்து ஒலி எழுப்பியும் அவை நகர மறுத்தன. துப்பாக்கி வேட்டுகள் வைத்தபோதுதான் அவை காட்டுக்குள் நகர்ந்தன. கல்லடி குடியிருப்பு வழியாக எங்கள் பயணம் தொடர்ந்தது. இந்த வழி களைப்பை தருவதாகவும் சிரமம் நிறைந்ததாகவும் இருந்தது. ஒருவாறு சமாளித்து கொண்டு கதிரவெளிக்கு பக்கத்தில் இருக்கும் வாடி வீட்டை 4:30 மணிக்கு அடைந்தோம். அங்கிருந்து மிகவும் சேரான பாதையூடாக சென்றோம். ஏப்ரல் 13. பல்லக்கை தூக்கிகள் தூக்கி கொண்டு வர பிற்பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு 6:45 மணி அளவில் பனிச்சங்கேணி உப்பாரி ஏரியின் ஒரு கிளை ஆற்றை அடைந்தோம். ஆறு அகலமாகவும் நடுவில் மிக ஆழமாகவும் இருந்தது. பிற்பகல் வரை 10 மணி வரை நாங்கள் ஆற்றங்கரையில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் தரித்திருக்க வேண்டி இருந்தது. எங்கள் மூட்டை முடிச்சுகளின் அரைவாசி கரைக்கு வந்து சேருவதற்கு முன்பே நாங்கள் பயணத்தை கால்நடையாகவும் குதிரைகளின் மேலும் கரமோன் வரை தொடர்ந்தோம். கரமோன் என்பது மூர்கள் வாழும் ஒரு பெரிய கிராமம். இங்குள்ள மூர்கள் பிழைப்புக்கு நெற்செய்கையில் ஈடுபடுகின்றனர். வீதி நல்ல நிலையில் இருந்தது. ஆயினும் வீதி குறுகலாக இருந்ததால் பல்லக்கை கொண்டு போவது சிரமமாக இருந்தது. மூட்டை முடிச்சுகளை கடத்தும் போது கட்டுமரம் கவிழ்ந்து விட்டது. ஒரு மூடை நீரில் மூழ்கியும் விட்டது. யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த சிவியார்கள் என்னும் பல்லக்கை தூக்கிகள் தப்பித்து கொண்டார்கள். வாவி ஓரத்தில் உப்பு குவித்து வைக்கப்பட்டிருப்பது தெரிந்தது. ஏப்ரல் 14. பிற்பகல் 3 மணி அளவில் வெளிக்கிட்டு பிற்பகல் 7:30 மணி அளவில் அப்பளம் அல்லது மூர்க்கண்டி தீவு என்று அழைக்கப்படும் இடத்துக்கு வந்தோம். அடர்ந்த காட்டினூடாக செல்லும் பாதை நல்ல நிலையில் இருந்தது. மட்டக்களப்பு நிர்வாகி எங்களை வரவேற்றார். ஏப்ரல் 15. காலை 5 மணிக்கு மட்டக்களப்பில் இருந்து வந்த படகில் நாங்கள் நல்லூர் ஆற்றின் வாழைச்சேனை ஆறு ஊடாக 7:20 மணிக்கு வெண்டலூல் குடாவை அடைந்தோம். பாறைகள் நீரில் நீட்டிக் கொண்டிருப்பதால் படகுகளின் நடமாட்டத்துக்கு அவ்வளவாக பொருத்தமானது அல்ல. பின்னேரம் நாங்கள் வெடிக்கிட ஆயத்தமாகும் போது 4 காட்டு வேடர்கள் ஆளுநரை பார்த்து மரியாதை செலுத்த வந்தனர். அவர்கள் அவருக்கு கொஞ்சம் தேனும் மெழுகும் பரிசளித்தனர். அவர்கள் வதிவிடம் எதையும் கட்டிக்கொள்வதில்லையாம், மரங்களுக்கு கீழேதான் வாழ்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆளுநர் அடையாள நிமித்தமாக சில பட்டு துணிகளை அவர்களுக்கு பரிசளித்தார். இதன் பிறகு 3 கிளைகளாக பிரிந்திருந்த நல்லூர் பேராற்றை கடந்தோம். அதன் பிறகு சித்தாண்டிக்குடி, வந்தாறு மூலை ஆகிய கிராமங்களில் இளைப்பாரி கொம்மாதுரை கிராமத்தையும் கடந்து 7 மணி அளவில் ஏராவூருக்கு வந்து சேர்ந்தோம். இங்குள்ள மக்கள் ஆரோக்கியமாகவும் செல்வமாகவும் உள்ளமை தெரிந்தது. ஏப்ரல் 16. காலை 5:30 மணியளவில் மயிலம்பாவிழி, தன்னாமுனை, கும்பலாமடு, சத்துருக்கொண்டான், கொத்துக்குளம், ஊரணி, கோட்டைமுனை ஆகிய கிராமங்களை கடந்து சென்றோம்.
அவைகளெல்லாம் சிறிய கிராமங்கள், தென்னை மரங்கள் நிறைந்தவை. காலை 8 மணியளவில் மட்டக்களப்பு வாவியை அடைந்தோம். வழிநெடுகிலும் கருவா மரங்களை கண்டோம். கொழும்புக்கு போகும்போது கொண்டு சென்று பரிசோதிக்க அவைகளில் 1-2 வெட்டி வைக்குமாறு ஆளுநர் பணித்தார். மட்டக்களப்பின் பழைய பெயரான புளியந்தீவு என்பதை முதன் 1668 உபயோகித்தவர் ஆளுநர் ஃபல்ரிக் என்பவராவார். ஏப்ரல் 18 பிற்பகல் 3 மணியில் நாங்கள் படகில் ஆற்றுவாய்க்கு சென்றோம். மணல் திட்டுகள் எங்கள் பயணத்தை இடைமறித்தன. கப்பல் செல்வதற்கு அவைகள் தடையாக இருந்தன. திரும்பி வரும்போது அரசனின் குளம் என்று கூறப்படும் பள்ளத்தை இறங்கி பார்த்தோம். ஏப்ரல் 20 காலை 3 மணியளவில் தெற்கு திசை நோக்கி மட்டக்களப்பு வாவி ஊடாக கல்லாறு வரை வந்தோம். ஏப்ரல் 21 காலை 4:15 மணிக்கு குதிரையில் ஏறி கடற்கரை வழியே சாய்ந்தமருது கூடாவை காலை 6 மணிக்கு அடைந்தோம். சாய்ந்தமருது கிராமம் காரைதீவுக்கு வடக்கே உள்ளது. இங்கே மட்டக்களப்பிலிருந்து ஏற்றுமதியாகும் சகல பொருட்களையும் மட்டக்களப்பை விட மிக எளிதாக ஏற்றக்கூடியதாக வசதியுள்ளது. இங்கே கப்பல்கள் கரைக்கு அப்பால் கொஞ்ச தூரத்திலேயே நிறுத்தி வைக்க முடியும். பாண்டிருப்பு, மருதமுனை, நீலாவணை என்று தூய அழகிய கிராமங்களும் உள்ளன. மட்டக்களப்பு கல்முனை பாதையில் மருதமுனையும் நீலாவணையும் 23.5 மைலிலும் பாண்டிருப்பு 27.5 மைலிலும் உள்ளன. பகல் 2 மணிக்கு நாங்கள் கட்டப்பணலிலிருந்து படகிலேறி 8 மணிக்கு மட்டக்களப்பை அடைந்தோம். ஆளுநர் குழுவுக்கு மட்டக்களப்பு கூடாவில் வெளிப்படும் ஓசை பற்றி ஒரு துல்லியமான வரைபடத்தை தயாரிக்குமாறு பணித்தார். நன்றி.